பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் கோலாகலமாக நடந்தது. மதுரை சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் 21 கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் வியாழனன்று கோலாகலமாக தொடங்கியது. விழாவில் பங்கேற்க திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமியும் பவளக்கணிவாய் பெருமாளும் காலை 6 மணிக்கு கோயில் வந்தடைந்தனர். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அதிகாலை 4 மணிக்கு பல்வேறு மண்டக படிகளில் எழுந்தருளி 4 சித்திரை வீதிகளில் வலம் வந்த பின் முத்துராமையர் மண்டபத்தில் கன்னி ஊஞ்சலாகி அதன்பின் வடக்காடு வீதியில் அமைக்கப்பட்ட வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட திருக்கல்யாண மண்டபத்திற்கு வந்தடைந்தார். அதன்பின் அக்னி வளர்த்து அருந்ததி பார்த்து வேத மந்திரம் முழங்க சுவாமியாக சுந்தரேசர் பட்டரும் அம்மனாக கணபதி சுந்தர பட்டரும் மணமக்களாக மாலை மாற்றிக் கொண்டனர். காலை 9 மணி முதல் 9:30 மணிக்குள் மிதுன லக்னத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் கோலாகலமாக நடந்தது. திருக்கல்யாணம் முடிந்த அதே முகூர்த்தத்தில் பக்தர்களும் புதிய திருமாங்கல்யம் அணிந்து வழிபட்டனர். சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு போறது அந்த மாதிரி வரோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மீனாட்சி திருக்கல்யாணம் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழகம் முழுவதிலும் இருந்து ஏராளமான பக்தர்கள் மதுரை வந்திருந்தனர். விழாவை ஒட்டி பலத்த போலீஸ் பாதுகாப்பு செய்யப்பட்டிருந்தது.